மனோஜ் பார்த்துட்டீங்களாண்ணா பேய் இருக்கா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்கோசம் ஒரு அம்மாவை கூப்பிட்டு வராங்க. வந்தவங்க பார்த்துட்டீங்களாண்ணா லைட்டெல்லாம் எரிஞ்சா வந்து பேய் இருக்குது, லைட்டு எரியலைனா வந்து பேய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரூமெல்லாம் சுற்றி பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு ரூ. 13,000 பீஸை பிடிக்கிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்த மனோஜ் பார்த்துட்டீங்கண்ணா, ஏம்மா பேய் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு 13,000 அப்படின்றாங்க. எப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனால் உடம்பு செக் பண்ண போகிறோம், அதுக்காக நோய் இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் என்ன ஃபீஸாக குறைச்சிடுறாங்க அப்படின்ற மாதிரி காமெடி பண்ணிவிட்டு காசையும் வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்படி இதை பார்த்த முத்து பார்த்துட்டிங்களாண்ணா, ஏன்டா இதை என்கிட்ட கேட்டிருந்தாலும் நானே சொல்லிட்டு போனாடா, இதுக்கோசம் நீ வெளியிலேருந்து ஒரு ஆளை கொண்டு வந்து செக் பண்ணி வீணாக தண்டத்துக்கு 13,000 கொடுத்துருக்காடா, அதில் பாதியை கொடுத்துருந்தா நானே சொல்லிட்டுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட மனோஜுக்கு செம்ம கடுப்பாகுது. டேய் வேலைனாவோ அதை மட்டும் பாரு, ஏன் காசு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் சரி தான், உன் காசு தான், ஆனால் அது ஏன் தண்டத்துக்கு செலவு பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்படி கன்வர்சேஷன் போயிட்டுருக்கேன். மறுநாள் காலையில் பார்த்துட்டிங்களாண்ணா எல்லாருமே வந்துட்டு ஜாலியாக வீட்டை சுற்றி பார்த்துட்டாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து அண்ணாமலை கிட்ட வந்துட்டு, பா என் குடும்ப சொத்தில் வந்து ஷேர் இருக்குல்லப்பா, அதில் பாதி என்கிட்ட என் ஷேரை கொடுத்தீங்களான்னா நான் அந்த வீட்டை முழுசாகவே வாங்கிடுவேன், இன்னும் பேலன்ஸ் கொஞ்சம் அமௌண்ட்டு தான் கட்ட வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதை கேட்ட அண்ணாமலைக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஏன்டா இப்போ எதுக்கிட்ட சொத்தை பிரிக்க சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த டைமில் முத்து வராரு. முத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஏன்டா இந்த வீட்டுக்கு ரோமையா இருந்தானே பேர் வச்சுக்கிற, ரோமையாவோட ஃபஸ்ட்டு எழுத்து ரோ தானே, அது வந்து பாலராம பேர் தானே, அது அவங்க அப்பா மலேசியா அப்பா கிட்ட கேட்டு வாங்கிடுறாரு, அவர் தான் பெரிய பணக்காராச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட ரோஹினிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்ன திடீர்னு முத்து நம்மளும் மாட்டி விட்றாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பார்த்துட்டிங்களா ரோஹினி இருந்துட்டு, முத்து அதெல்லாம் நினச்ச உடனே காசெல்லாம் வராது, எங்கள் அப்பாவுக்கிட்ட வந்து நான் கேட்டு வாங்கணும்ல, அவரும் ரெடி பண்ணி கொடுக்கணும்ல அப்படின்னு மாதிரிங்க. இதை கேட்ட வித்யா பார்த்துங்கன்னா, ஏன் ரோஹினி வராது, உங்கள் அப்பா தான் பெரிய பணக்காராச்சு, மலேசியாவில் தானே இருக்கார், அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் அவர் கொடுக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ரோஹினி இருந்துட்டு, அத்தை அவர் எப்படி அத்தை கொடுக்க முடியும், அவர் தான் ஜெயிலில் இருக்கார், அவர் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வெளியே வந்து சைன் போட்டால் தான் வந்து சொத்தெல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட மனோஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஏன் ரோஹினி எதனா ஒன்று பண்ணி உங்கள் அப்பா கிட்டேருந்து காசு வாங்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன மனோஜ் நீயும் தெரியாது பேசிகிட்டு இருக்க, அவர் தான் ஜெயிலில் இருக்காருல்ல, அவர் வெளியே வந்தால் தானே சைன் போட முடியும், ஜெயிலுக்குள்ளெல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் விட மாட்டாங்க, மலேசியா போலீஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி அதெல்லாம் எதுக்கு, நீ வந்து இப்போதைக்கு கடனாக வாங்கி நம்ம அப்புறம் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ரோஹினி சொல்கிறாங்க. ரோஹினி சொல்கிறதும் கரெக்டு தான்ப்பா, நீங்கள் குடும்ப சொத்தில் எனக்கான ஷேரை நீங்கள் கொடுங்க, நான் வந்துட்டு அதை வச்சு இந்த வீட்டை புதுசாக வாங்கிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை காட்டானுமில்ல, ஏன்டா நம்ம குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் நான் இத்தனை வருஷமாக பாடுபட்டுருக்கேன், நீ நடன இப்போவே குடும்பத்தை பிரிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டியா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீயே சம்பாரித்து இந்த கடனை கொடுத்துடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் சம்பாரித்து வாங்கணுன்னா எவ்வளோ நாள் ஆகும்பா, அதற்குள்ளே இந்த வீடு கைமாறி போயிருப்பா, முக்கால்வாசி அடைச்சிட்டேன், இன்னும் கால்வாசி தான்ப்பா இருக்குது, தயவு செஞ்சு கொடுப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே வித்யா வந்துட்டு, ஏங்க என்றைக்கு இருந்தாலும் அவன் சொத்தை கொடுக்க வேண்டியது தானே, அவன் பங்கு கொடுத்து தானே ஆகணும், அது இன்னைக்கு கொடுத்தா என்ன நாளைக்கு கொடுத்தா என்ன, கொடுத்துருங்க, புள்ள ஆசைப்பட்டு கேட்குது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உன் மகனுக்கு ஒன்றுனா நீ சப்போர்ட் பண்ண வந்துடுவில்ல, உன் வேலைனோ அதை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்கிறாரு. என் பங்கை வந்து கொடுப்பா அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து ஸ்ட்ரிக்டாக கேட்குறோன்னே, சரிடா நாளைக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கூப்பிட்டு போ, எல்லார் பேர்லேயும் வந்து தனித்தனியாக பங்கு சொத்து எவ்வளோ இருக்கோ அதை பிரித்து எழுதிடுறேன், அதில் உன் பங்கை நீ வாங்கி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் பார்த்துருங்கன்னா எல்லாருமே வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகிறாங்க. கூடவே மனோஜ் பார்த்துருங்கன்னா புதுசாக வாங்கின வீட்டோட டாக்குமெண்ட்டே எடுத்து போகிறாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஜீவோ மேடமாக அந்த இடத்துக்கு வராங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா முத்து பார்த்துட்டு, என்ன முத்து திடீர்னு இங்கே வந்திருக்க அப்படின்ற மாதிரி, இல்லை அப்பா வந்து சொத்தெல்லாம் பிரித்து அவங்க பேரில் எழுதுறேன்னு சொல்கிறாங்க, அதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன மேடம் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு மட்டும் கேட்க, இல்லை அந்த ஃப்ராடு சொன்னேன் இல்லையா, அவரை கண்டுபிடிக்கிறதுக்கோசம் அந்த நிலம் வந்து யார் பேரில் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கோசம் நான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்திருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு உள்ளே போகிறாங்க. இதோட இன்றைக்கான எபிசோடு வந்து முடித்து அடுத்து என்னென்னலாம் பரபரப்பாக நடக்க போகுதுன்றதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க, அப்போ தான் நான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.